வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம கடக ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர நிலை பெறும்போது இருக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம். கடக ராசி அன்பர்கள் உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அந்த தெய்வ ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனைன்றது இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 134 நாட்களுக்கு இந்த சனி வக்ரம் அடைய போறாரு. வக்ரம் அடையிறதுனால இருக்கக்கூடிய பலன்களை இந்த டாரட் பிரசன்னம் மூலமாக நம்ம பார்க்கலாம். கடகராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு நல்ல ஒரு சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க. யாருக்குமே எந்த தீங்குமே நினைக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா உறவுகளும் வேணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. எத்தனை வாட்டி இவர்களை அவமானப்படுத்தினாலும் அந்த அவமானத்தெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த உறவுகள் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரியாக அந்த உறவுகள் மீது பெரிய அளவுக்கு நம்பிக்கை வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த உறவுகளே பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் இவர்களை ஏமாற்றும் அந்த நம்பிக்கை துரோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இந்த சனி வக்ர தன்மை காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டான ஒரு திருமண உறவுகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உறவுகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த உறவுகள் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரியாக இருப்பீங்க. அதே அளவுக்கு இந்த சனி வக்ரத்தன்மை அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் கடகராசி என்பர்கள் திருமண உறவில் நல்ல ஒரு சேஞ்சஸை இந்த காலகட்டம் அனுபவிக்க போகிறீங்க. பிரிந்து இருந்த குடும்பங்கள் கூட மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரம். கணவன் மனைவி அந்யோன்யம்ன்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அதே சமயத்தில் புதிதாக திருமண முயற்சிகளில் நல்ல வெற்றிகள்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தை பாக்கியம் அப்படின்றது இந்த சனி வக்ர நிலை அடையும் போது கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். எப்படியாவது உங்களுக்கு இந்த 134 நாட்களுக்குள்ள குழந்தை பாக்கியம்ன்றது கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நல்ல ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனையை வைங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இரண்டாவது திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு தான் இந்த காலகட்டம் கொஞ்சம் ஒரு சிக்கலான காலகட்டம். முதல் திருமணத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இரண்டாவது திருமணத்தில் நிறைய ஒரு தொந்தரவுகள் இருக்கு. அதனால இந்த 134 நாட்களுக்கு 4.5 மாதங்களுக்கு அந்த மாதிரியான விஷயத்தை ஒத்தி போடுறது நல்லது. ஏன்னா ஏற்கனவே திருமண உறவுல அதிகப்படியான நம்பிக்கை துரோகத்தை அனுபவித்த இந்த கடகராசி என்பர்கள் மீண்டும் அதை அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த திருமண வாழ்க்கையை கொஞ்சம் ஒரு ஹோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். முதல் திருமணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. குழந்தை பாக்கியம், கணவன் மனைவி அந்யோன்யம், அடுத்து பார்த்தீங்கன்னா காதல் திருமணம், இதெல்லாம் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கு. இந்த காலகட்டம் நீங்க நிறைய ஒரு பிரார்த்தனைகளை செய்ய போறீங்க. உங்களுக்கு ஒரு குருமார்களினுடைய ஆசீர்வாதம்ன்றது கண்டிப்பா இருக்கு. ஒரு குருமார்களின் வழிகாட்டுதல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த கடகராசி என்பர்களுக்கு உங்க கூடையே அந்த குருமார்கள் வழிநடத்தி உங்களை கூட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க எவ்வளோ பயந்து வாழ்க்கையில பயணிச்சுட்டு இருக்கிறீங்களோ அந்த பயம் அகல்ற வரைக்கும் அந்த குருமார்களினுடைய வழிகாட்டுதல் அப்படின்றது கண்டிப்பாக இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். அதனால தொழில் செய்கிறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் துணிஞ்சு செயல்படுங்க. ஒரு நல்ல மாற்றம்ன்றது கண்டிப்பாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த 4.5 மாதத்தில் கிடைக்கும். வேலையிலையும் சரி, உங்களுக்கு இருக்கக்கூடிய உயரதிகாரிகளின் தொந்தரவுகள் முழுமையாக குறையக்கூடிய ஒரு நேரம். அந்த உயரதிகாரிகளின் தொந்தரவுகள் குறைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பதவி உயர்வு, வருமான உயர்வு, இது எல்லாமே அப்படியே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் உங்களுடைய பிரார்த்தனை மட்டும்தான். அந்த பிரார்த்தனைகள் உங்களுக்கு நல்ல விதமாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்கள் வெளியூர் சென்று பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு நேரம். ஒரு 3 மாதத்திற்கு உங்களுக்கு வேலை அவுட் சைடில் இருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்திற்கு எங்கேயாவது ட்ராவல் அதிகமாக இருக்கக்கூடிய வேலையாக இருக்கலாம். வெளியூர் சென்று உங்களுக்கு சில வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வெளியூரில் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதற்காக நிறைய அலைச்சல்கள்,
ஒரு பிரயாணங்கள்ன்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் நீங்கள் ஈட்டக்கூடிய அந்த வருமானங்கள் அப்படின்றது ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட வருமானங்களாக இருக்கும். ஒரு சொத்தை சேர்த்து அதை வீடை வாடகைக்கு விட்டு அதன் மூலமாக வருமானம் சம்பாதிக்கிறது, இல்லை ஒரு இடத்த லீஸுக்கு எடுத்து அதன் மூலமாக சில வருமானங்களை சம்பாதிக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த விவசாய நிலங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபம்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும். விவசாய நிலத்தில் நீங்கள் அதிகப்படியாக முயற்சி எடுத்து சில வேலைகளை செஞ்சுக்கிட்டே வருவீங்க. இல்லை அந்த விவசாய நிலத்தை நீங்கள் குத்தகைக்கு விட்டு, அதாவது லீஸுக்கு விட்டு அதன் மூலமாக வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அந்த மாதிரியாக அந்த சொத்து சம்பந்தமான ஒரு வருமானம்ன்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம இந்த டேரட் பிரசன்னம் மூலமாக பார்த்துருக்குறோம். உங்களுக்கு இந்த மாதிரியான கேள்விகள் இந்த டேரட் பிரசன்னத்தில் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும், குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.